ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் நெய் விட்டு ரவை வறுத்து எடுத்துக்கலாம். அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. நான் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு எடுத்திருக்கேன். அதையே சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கி விடுங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு விட்டுருங்க. நறுக்கி வச்சுருக்கிற காய்கறி பீன்ஸ், கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி போட்டுருங்க. அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொட்டி 5 மினிட்ஸ் கிளறி விடவும். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சூடான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு.